வெல்கம் டு ட்ரிபிள் விட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டிங் எதுக்கு பண்ணணும், அதை பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டிங் கிட்ட பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிரான்ஸ்ஃபார்மர் போர்ட்டபிள் ஆயில் டெஸ்டிங் கிட்டு. டிரான்ஸ்ஃபார்மரில் பயன்படுத்தக்கூடிய ஆயில் இன்சுலேஷன் ஆயில்னு சொல்லலாம், அல்லது மினரல் ஆயில்னு சொல்லலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் எதுக்கு ஆயில் பயன்படுத்துகிறோன்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் கூலிங் பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துகிறோம். இப்படி கூலிங் பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற ஹீட்டினால் நாளடைவில் இன்சுலேட்டராக இருக்கிற ஆயில் கண்டக்டராக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கண்டக்டர் பீரியடை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டிங் கிட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டிங் கிட்டு. இது டிரான்ஸ்ஃபார்மரோட பிரேக் டவுன் வோல்டேஜை கண்டுபிடிக்க பயன்படுது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரண்ட் வியூ. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கிட்டு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடியது. பிரேக் டவுன் வோல்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் ரீடிங் பார்க்குறதுக்கு கேவி அளவில் ஸ்கேல் ரீடிங் டெவலப் பண்ணியிருக்கு. அடுத்தது சப்ளை கொடுக்கறதுக்கு வேரியாக் இருக்குது. 0லேருந்து 100 வரைக்கும் புஷ் பட்டன் ஆன் ஆஃப் இருக்குது. இதில் இருக்கிற வேரியாக் ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஆட்ரோ டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த ஆட்ரோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா நீங்கள் 0லேருந்து 230 வரைக்கும் ஸ்டெப்பாக சப்ளை வோல்டேஜை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கிட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டிங் கிட்டில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோம், 2 அயன் ராட் இருக்குது. அந்த 2 அயன் ராடு மேலே ஒரு கியூப் இருக்குது, அதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்க்குள்ளே 2 எலக்ட்ரோடு இருக்குது. இப்போ நான் கழட்டி எடுத்துட்டேன். இப்போது இது செகண்டரி வைண்டிங்கு. செகண்டரி வைண்டிங்லேருந்து ஃபேஸு நியூட்ரல்ன்ற மாதிரி 2 எலக்ட்ரோடு அதாவது 2 அயன் ராடு இதில் வெளியில் வந்திருக்கு. இந்த அயன் ராடில் தான் இந்த பாக்ஸை வைப்போம். இந்த பாக்ஸ்க்குள்ளே ஆயில் ஃபில் பண்ணுவோம். இந்த ஆயில் ஃபில் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டிங் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்க்குற பாக்ஸ் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஆயில் இருக்கிற லெவலை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது எலக்ட்ரோடு. இந்த எலக்ட்ரோடுக்கு மேலே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபில் பண்ணி ஆயிலை இதில் வைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரீட் லைனில் இருக்கிறது ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரு. அந்த ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரில் ஆயிலை இந்த பாக்ஸில் கொண்டு போய் ஊற்றி செக் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க சிம்பிளாக. இப்படி ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரி வைண்டிங்கில் இருக்கிற ராடில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். வேரியாக் மூலிமா ஸ்டெப்பாக நீங்கள் சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண ப்ரைமரியில் இருக்கிற இண்டியூசர் வோல்டேஜ் செகண்டரியிலையும் உங்களுக்கு கட் ஆகும். இப்படி கட் ஆகிறதுனால, அதாவது வேரியாக் மூலயமா டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்க்கு சப்ளை வோல்டேஜை படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்படி இன்க்ரீஸ் பண்ண செகண்டரியிலையும் இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகும். செகண்டரியோட வைண்டிங் என்ன பண்ணியிருக்குன்னா, லோடுக்கு பதில் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ண கியூபை வச்சுருக்கோம். அந்த கியூபில் ஆயில் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரோடு ஹீட் ஆனாலும் அந்த ஆயில் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இன்சுலேட்டராக இருக்கிற ஆயில் கண்டக்டராக மாற ஆரம்பிச்சிடும். இப்படி ஆரம்பிக்கிறதுனால அந்த எலக்ட்ரோடில் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். இந்த ஷார்ட் சர்க்யூட் ஆகிற நேரத்தை தான் நம்ம பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஸ்கேல் ரீடிங்கு கேவி அளவில் டெவலப் பண்ணியிருக்கிறதுனால, உதாரணமாக ஒரு 9 kV 10 kVயில் பிரேக் டவுன் வோல்டேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நம்ம ஸ்ட்ரீட் லைனில் பயன்படுத்தக்கூடியது 11 kV ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் இருக்கிற ஆயிலை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்டில் பயன்படுத்தி நம்ம செக் பண்ணுறோம். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு 10 kV அளவிலே பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்துச்சுன்னா உடனே அந்த ஆயிலை டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை மாற்றிடணும். இப்படி மாற்றுறதுனால அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாதுகாப்பாக ரன் ஆகும். இப்படி செக் பண்ண உதவுறது தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் டெஸ்டிங் கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.